ஒரு சிறைச்சாலையிலிருந்து 10 இல்ல 100 இல்ல 1000 இல்ல 6000க்கும் மேற்பட்ட கைதிகள் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்கு? இது எதனால நடந்தது? இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுங்க. சரி தப்பிச்சு போயிட்டாங்க. சரி போறவங்க சும்மா போவாத, ரோட்ல இருக்கிற அதாவது அந்த ஊர்ல இருக்கிற பர்ட்டிகுலர் பிளேஸ்ல இருக்கிற மக்களை பொதுமக்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது என்னடா நாயேன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா, ஆப்பிரிக்காவோட கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு நாடு தான் காங்கோ. என்ன பிரச்சனையால் இங்கிருந்த அதாவது 6000த்திற்கும் மேற்பட்ட கைதிகள் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஸோ அங்கே இருந்த போலீஸ்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்களான்னு பல பேர் பார்த்தீங்கன்னா கேட்கலாம். அது என்ன இல்லைன்னு உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். நீங்கள் கோட் படம் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிற கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி இருக்காருங்க பார்த்தீங்கன்னா சின்ன விஜய். ஸோ அவங்களுக்கு அப்பாவுக்கு ஆப்போசிட்டாக இது கேம் ப்ளே பண்ணுவார் அந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ அங்கே இளைய தளபதி பார்த்தீங்கன்னா பர்ட்டிகுலர் ஒரு பிளேஸில் இருப்பார், எந்த ஒரு பிளேஸில் இருப்பார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேங்குக்கும் பார்த்தீங்கன்னா வார் நடக்கும். அப்பப்போ நடக்கும், 2 பேரும் மாற்றி மாற்றி சுட்டுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. ஸோ ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி தான் இந்த ஒரு பிளேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிற இந்த காங்கோ பிளேஸில் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா M23ன்னு ஒரு கிளர்ச்சி குழு பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் அங்கிருந்த 6000 கைதிகள் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ பல பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அங்கே இருந்த போலீஸ்லாம் என்ன தூங்கிக்கிட்டு இருக்காங்களா? ஸோ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? 6000 பேர் தப்பிச்சு போகிற அளவுக்கு அவங்க அப்படி என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் கேட்டேன். ஸோ அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இவங்களை கட்டுப்படுத்த பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்காவோட அரசாங்கமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கட்டுப்படுத்தியே ஆகணும்னு பல முயற்சிகளை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஸோ இவங்களை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இந்த ஆப்பிரிக்கா அரசாங்கமே. தப்பிச்சு போனவங்க இந்த இடத்த விட்டு பத்திரமா போய் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஸோ இவங்க போகிற வழியில் இருக்கிற மக்கள் அதாவது அந்த பிளேஸை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கியிருக்காங்க. இந்த ஒரு பிளேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க இடத்த வீடுங்களை மட்டும்தான் அடித்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஸோ அங்கே வாழ்கிற மக்களை எல்லாரையும் பார்த்தீங்கன்னா செம்மையாக சரியாக அடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சம்பவம் பார்த்தீங்கன்னா பல தடவை நடந்திருக்கா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கே நடந்திருக்குன்னா என்ற ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியாளர்கள் பொதுமக்களை தாக்கியுள்ளனர். தாக்குதலில் ஸோ ஐநாவின் அமைதிப்படையான வீரர்கள் 13 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. இந்த 6000 கைதிகிட்ட மாட்டினவங்க பொதுமக்கள் தான் பார்த்தாக்கா இல்லை ஐநாவோட அமைதிப்படையில் 13 பேர் பார்த்தா இறந்தும் இருக்காங்க. இது என்னடா கொடூரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கதையெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை, ஆனால் நம்பி தான் ஆகணும். ஆப்பிரிக்காவில் நடந்திருக்கு. 6000த்திற்கும் மேற்பட்ட கைதிகள் எந்த ஒரு சிறைச்சாலையிலேருந்து தப்பிச்சு போனாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா முன்செக்ஸ் இந்த ஒரு சிறைச்சாலையிலிருந்து தான் தப்பிச்சு போனதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படி தப்பிச்சு போனான்னு நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். ஒரு கிளர்ச்சியாளர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கும் ஸோ அங்கே இருந்த போலீஸ்காரர்களுக்கும் அந்த சிறையில் இருந்த போலீஸ்காரர்களுக்கும் சண்டை வந்திருக்கு. ஸோ ரொம்ப கடுமையாக தாக்கிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அதனால் அங்கே இருந்த சிறையில் இருந்த 6000 கைதிகள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. ஸோ இது என்னடா ஷாக்கிங்காக இருக்கே. அங்கே இருந்த கிளர்ச்சியாளர்களுக்கும் போலீஸுக்கும் இடையில் சரியான சண்டை வந்திருக்கு. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பமாக பார்த்து ஸோ அங்கேருந்து 6000 கைதிகள் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிட்டுருக்காங்க. இதனால் என்ன நடந்திருக்குன்னா அங்கே ஒரு ஆப்பிரிக்கா அரசாங்கமே அலறி போயிருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி சம்பவம் நம்ம இந்தியாவில் எங்கன்னா நடந்திருக்கான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்லாம் சந்திக்கலாம். பாய்.